தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்கனிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் கோவிலில் கார்த்தியை பார்த்த மாதிரி மைதிலிக்கு தோணுது. ஸோ மைதிலி ரேவதி கிட்ட வந்து உனக்கும் ஹஸ்பண்டுக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சு, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேவதியும் லவ் மேரேஜும் இல்லை அரேஞ்ச் மேரேஜும் இல்லை அப்படின்னு மைதிலிக்கிட்ட சொல்ல மைதிலிக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இதுதான் லாஸ்ட் எபிசோட். அடுத்து ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சந்திரா பிளான் பண்ணபடி அபிராமியை கடத்த முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வீட்டில் போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்குது. இந்த விஷயத்த சந்திராவுக்கு கால் பண்ணி சொல்ல அப்போது நாம் கடத்திடுவோன்னு தெரிஞ்சு அந்த டிரைவர் எங்கேயோ தன்னுடைய அம்மாவை மறைச்சி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அவனை கடத்தினா அவங்க எங்கே இருக்கான்னு கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி யாரையோ ஒருத்தர் தூக்கிட்டு வர சொல்கிறாங்க. சந்திராவுடைய மாமனார்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இல்லைம்மா தட்டி தூக்கிடும்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் போகிறாரு. இன்னொரு பக்கம் அபிராமி கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. ஏன்பா அவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது என்னை எதுக்காக அங்கே தங்க விடாமல் இங்கே வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எல்லாமே ஒரு விஷயமா தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்றதுக்காக சந்திரா ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்கள நான் வேறு வீட்டுக்கு போக சொன்னேன்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மைதிலிக்கு கார்த்தி மேலே சந்தேகம் வந்துடுச்சு. ஸோ கார்த்தியை என்ன தான் புகழ்ந்து பேசினாலும் ஒருவேளை கார்த்தி ரேவதியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்து இந்த எபிசோடு வந்து கொடுத்துருக்கு. ஒருவேளை இவங்க கார்த்திக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களா இல்லை சந்திரா பக்கம் சாஞ்சிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் அது மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா ரேவதி மைதிலியோடைய வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ ஜானகி அப்புறம் மைதிலி இவங்க 2 பேரும் ரேவதி கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்கள் பொண்ணு தான் எங்கள் மாப்பிள்ளை கூட வாழை கொடுத்து வைக்கல, எங்கள் மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் மைதிலிக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை வந்து இந்த எபிசோடு வந்து கூட்டிருக்கு. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.